வணக்கம். நீங்க கோயில்களுக்கு போகும்போது அந்த பெரிய கோபுரங்களை பார்த்திருப்பீங்க. அதுவும் அந்தி சாயிற நேரத்துல மேற்கு பக்க கோபுரத்தை சூரியன் மெதுவா கடந்து போகும்போது ஒரு நிமிஷம் நின்னு கவனிச்சிருக்கீங்களா? பார்க்கறதுக்கு எல்லா கோபுரமும் ஒண்ணு போல தெரிஞ்சாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி வேலை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு நாம இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். உங்களுக்காக அண்டம் குரல் அங்கிற உங்க சோர்ஸ்ல இருந்து சில முக்கியமான தகவல்களை எடுத்திருக்கோம். குறிப்பா மேற்கு கோபுரம் மட்டும் ஏன் ஒரு இருட்ட உறிஞ்சிற கவசம் மாதிரி செயல்படுது? அதுக்கும் சனி பகவானுக்கும் நம்ம சமையலறையில இருக்கிற கருப்பு எள்ளுக்கும் என்ன சம்பந்தம்? இதுதான் இன்னைக்கு நம்மளோட தேடல். நம்பிக்கைகளை மட்டும் பார்க்க போறதில்ல, பழங்கால சித்தர்களோட ரகசியங்கள், ஜோதிட கணக்குகள், ஏன் நவீன அறிவியலோட கோட்பாடுகளையும் இணைச்சு பார்க்க போறோம். ஒரு ஆன்மீக கட்டுமானம் எப்படி ஒரு அறிவியல் கருவி மாதிரி செயல்படுதுங்கிற ரகசியத்தை நாம ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். கேட்கவே ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, முதல்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 4 திசை இருக்கும்போது மேற்கு திசைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவம்? நல்ல கேள்வி. பொதுவா மேற்குன்னா சூரியன் மறைற திசை, இருட்ட ஆரம்பிக்கிற இடம்னு நமக்கு தெரியும். ஆமா. ஆனா சித்தர்களோட தத்துவப்படி அதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. நம்ம உடம்புல கழிவுகளை வெளியேற்ற சக்திக்கு அபான வாயுன்னு பேரு. அதோட திசையாதான் மேற்கு பார்க்கப்படுது. ஓஹோ. அதனால அந்த திசைக்கு இயல்பாவே ஒரு சுத்திகரிக்கிற, தேவையற்றதை நீக்கிற குணம் இருக்கு. ஓ, அப்போ சூரியன் மறைறது வெறும் புறநிகழ்வு மட்டும் இல்ல, அது ஒரு குறியீடு மாதிரி. அதாவது ஒளி போய் இருட்டு வர்ற அந்த நேரத்துல இயற்கையிலே அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்புக்கான தேவை ஏற்படுது. மிகச்சரியா சொன்னீங்க. அந்த மாற்றத்தை சமநிலைப்படுத்த ஒரு சக்தி தேவைப்படுது இல்லையா? அந்த இடத்துலதான் மேற்கு திசைக்கு அதிபதியா சொல்லப்படுற சனி பகவானோட பங்கு வருது. சனி பகவானா? ஆமா. ஜோதிடப்படி சனி பகவான் கர்ம வினைகளை கையாள்றவர். அதாவது நம்மளோட நல்லது கெட்டதுக்கான கணக்குகளை சரி பார்க்கிறவர். அதனால இருள் தொடங்குற இடத்துல கர்ம வினைகளை சரி செய்யற அவரோட ஆற்றல் ரொம்ப முக்கியமானதா மாறுது. இப்ப புரியுது. திசை, அதன் குணம், அதுக்கான தெய்வம், நீ எல்லாமே ஒன்னோடு ஒண்ணு இணைஞ்சிருக்கு. ஆனா இதுல கருப்பு எள்ளு எப்படி உள்ள வருது? சனி பகவானுக்கு உகந்தது கருப்பு எள்ளுன்னு சொல்றாங்களே, அது வெறும் பூஜைக்கான ஒரு பொருள் மட்டும்தானா? அதுதான் இல்ல. அதுக்குள்ளதான் ஒரு பெரிய சித்த ரகசியமே அடங்கியிருக்கு. நம்ம சோர்ஸ்ல இத பத்தி அழகா விளக்கியிருக்காங்க. முதல்ல எள்ளுங்கிற வார்த்தையே எடுத்துக்குவோம். எள்ளுனா எண்ணெய்னு ஒரு பொருள் உண்டு. இருக்கிற தானியங்கள்லயே ரொம்ப அதிகமான எண்ணெய் சத்து இருக்கிறது எள்ளுல தான். ஆமா, எள்ளுல இருந்து தான் நல்லெண்ணெய் எடுக்கிறோம். ஆனா அந்த எண்ணெய் சத்துக்கும் கோபுரத்தோட சக்திக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. சித்தர் மருத்துவத்துல எண்ணெய்ங்கிறது வெறும் திரவம் அல்ல, அது ஒரு ஆற்றல் சேமிப்பு கலன். ஆற்றல் சேமிப்பு கலனா? ஆமா. அதனாலதான் மூலிகைகளை எண்ணெயில போட்டு காய்ச்சி அதோட மருத்துவ குணங்களை மாசக்கணக்குல வருஷக்கணக்குல நாம பாதுகாக்கிறோம். அதே தத்துவம் தான் இங்கேயும். எள்ளோட எண்ணத்தன்மை ஆற்றலை பிடிச்சு வைக்கிற ஒரு இயற்கையான பேட்டரி மாதிரி செயல்படுது. வெப்பத்தையும் மின்காந்த ஆற்றலையும் தனக்குள்ள ரொம்ப நேரம் தக்க வச்சுக்கும். எனக்கு இது கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இருக்கு. ஒரு சின்ன எள்ளுக்குள்ள இவ்ளோ சக்தியா? இது வெறும் நம்பிக்கை தானே, இல்ல இதுக்கு வேற ஏதாவது அறிவியல் ரீதியான காரணம் இருக்கா? நிச்சயமா இருக்கு. இப்போ 2வது விஷயத்துக்கு வருவோம். அதுதான் அதோட நிறம். கருப்பு நிறம். கருப்பு நிறம் இயற்பியலின் படி கருப்பு நிறத்தோட அடிப்படை குணம் என்ன? அது ஒளிய உள்ளிழுத்துக்கும், மத்த நிறங்கள் மாதிரி பிரதிபலிக்காது. சரியா சொன்னீங்க. ஆனா அது ஒளிய மட்டும் இல்ல, ஒளிக்கற்றைகளோட வர்ற வெப்பம், கதிர்வீழ்ச்சின்னு தன் மேல படுற எல்லா ஆற்றலையுமே முழுசா தனக்குள்ள ஈர்த்துக்கிற குணம் கொண்டது. ஓஹோ. அது ஒரு வெற்றிடம் மாதிரி, எது உள்ள போனாலும் திரும்பி வராது. இந்த 2 குணத்தையும் ஒன்னா சேருங்க. ஒன்னு ஆற்றலை தக்க வைக்கிற எண்ணெய் தன்மை, இன்னொன்னு எல்லா விதமான ஆற்றலையும் தனக்குள்ள இழுக்கிற கருப்பு நிறம். இந்த 2ம் சேரும்போது கருப்பு எள் ஒரு சக்தி வாய்ந்த ஆற்றல் உறிஞ்சியாக மாறுது. அட, நீங்க சொல்றத பார்த்தா இது ஏதோ மூட நம்பிக்கை இல்ல, இது ஒரு பண்டைய கால அப்ளைட் பிசிக்ஸ் மாதிரி தெரியுது. இதுக்கு ஏதாவது அறிவியல் பேர் இருக்கா? கண்டிப்பா. நம்ம சோர்ஸ்ல இத ரொம்ப தெளிவா ஒரு அறிவியல் கோட்பாட்டோட ஒப்பிடுறாங்க. அதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன் அல்லது கருப்பொருள் கதிர்வீச்சு தத்துவம். பிளாக் பாடி ரேடியேஷன் பேர் கேட்கவே கொஞ்சம் சிக்கலா இருக்கே, அதை கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். வெயில் காலத்துல நாம போடுற சட்டைய யோசிச்சு பாருங்க. சரி. ஒரு கருப்பு சட்டை போட்டா ஏன் உடம்பு அதிகமா சூடாகுது? அதே ஒரு வெள்ளை சட்டை போட்டா ஏன் குளிர்ச்சியா இருக்கு? ஏன்னா கருப்பு நிறம் வெயில அதிகமா இழுக்கும், வெள்ளை நிறம் அதை திருப்பி அனுப்பிடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதுதான் பிளாக் பாடி ரேடியேஷன் தத்துவம்.
ஒரு கச்சிதமான கருமையான பொருள் தன்மேல படுற வெப்பத்தையும் கதிர்வீச்சையும் மத்த நிறங்களை விட பல மடங்கு உள்ளே இழுத்துக்கும். வெள்ளை நிறம் கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பிரதிபலிச்சிடும். இந்த அடிப்படையான அறிவியல் தத்துவத்தை தான் நம்ம முன்னோர்கள் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆன்மீக கட்டுமானத்துல கோபுர கலசத்துல மிக சரியா பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் இதுல இருக்கிற ஆச்சரியம். ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு கேள்வி. கோபுரத்தோட உச்சியில கலசம் இருக்கு, அதுக்குள்ள இந்த தானியங்களை போடுறாங்கன்னு தெரியும். நீங்க சொல்றத பார்த்தா அந்த மொத்த அமைப்பே ஒரு அறிவியல் கருவி மாதிரி தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு, அப்படிதானே? சந்தேகமே இல்லாம அது ஒரு முழு அமைப்பா பார்த்தாதான் நமக்கு அதோட செயல்பாடு புரியும். முதல் பாகம் கோபுர கலசம். அது பெரும்பாலும் செம்பால செய்யப்பட்டிருக்கும். செம்பு ஒரு மிக சிறந்த மின்கடத்தி. ஆமா, கண்டக்டர். அது ஒரு பெரிய ஆண்டனா மாதிரி செயல்பட்டு வளிமண்டலத்துல இருக்கிற எல்லா விதமான ஆற்றல் அலைகளையும் தன்னை நோக்கி இருக்குது. என்ன மாதிரி ஆற்றல் அலைகள்? வளிமண்டலத்துல இருக்கிற மின்காந்த அலைகள், அண்டக்கதிர்கள், ஏன் இடிமின்னல் மாதிரி இயற்கை ஆற்றல்களையும் அதுதான் முதல்ல ஈர்த்து பூமிக்குள்ள கடத்திடும். ஓ, அதனாலதான் அந்த காலத்துல கோயில் இருக்கிற ஊர்ல இடி விழுந்து சேதம் ஏற்படுறது குறைவா இருந்துச்சுன்னு சொல்வாங்க. இப்படி நல்ல ஆற்றல் தீய ஆற்றல்னு பாகுபாடு இல்லாம எல்லாத்தையுமே அந்த ஆண்டனா ஈர்க்குது. இது முதல் படி. சரி, அந்த ஆண்டனா எல்லா ஆற்றலையும் ஈர்த்திருச்சு. ஆனா அந்த ஆற்றல் நல்லதா கெட்டதான்னு அதுக்கு எப்படி தெரியும்? அங்கேதான் இந்த கருப்பியல் உள்ள வருதா? எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த அமைப்போட மையப்புள்ளி. ஈர்க்கப்பட்ட எல்லா ஆற்றலும் உள்ள போனதும் அங்க இருக்கிற கருப்பியல் ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி செயல்பட ஆரம்பிக்குது. ஸ்பாஞ்ச் மாதிரியா? ஆமா. சூரியன் மறைஞ்ச பிறகு அந்த பகுதியில மெல்ல மெல்ல சூழும் தீய கதிர்வீச்சுகள், தோஷங்கள்னு சொல்லப்படுற எதிர்மறை அதிர்வுகள், மத்த எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையும் அந்த கருப்பியல் தன்னோட கருப்பு நிறத்தாலும் எண்ணெய் தன்மையாலும் முழுமையா உறிஞ்சி செயலிழக்க செஞ்சிடுது. அப்போ அது ஒரு வடிகட்டி, ஒரு ஃபில்டர் மாதிரி தேவையில்லாததை எல்லாம் உறிஞ்சி இடத்தை சுத்தமா வைக்குது. வடிகட்டியை விட ஒரு படி மேல அது உறிஞ்சுறதோட இல்லாம அதை அழிச்சிடுது. அதனாலதான் மேற்கு கோபுரத்தை ஒரு பாதுகாப்பு கவசம் சொல்றாங்க. அது அந்த பகுதிக்கே கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குது. நாம் தினமும் கடந்து போகும் ஒரு விஷயத்திற்கு பின்னால் இவ்வளோ பெரிய அறிவியல், தத்துவம், ஆன்மீகம் கடந்த ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை நம்பவே முடியவில்லை. அப்போ மத்த கோபுரங்களுக்கும் இதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? குறிப்பா கிழக்கு கோபுரத்துக்கும் மேற்கு கோபுரத்துக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு என்ன? நம்ம சோர்ஸ்ல இதுக்கு ஒரு அற்புதமான எளிமையான ஒப்பீட்டை கொடுத்திருக்காங்க. கிழக்கு கோபுரம் சூரியன் உதிக்கிற திசையில இருக்கு. அதனால அது ஒரு ஜெனரேட்டர் மாதிரி செயல்படுது. ஜெனரேட்டரா? எப்படின்னா? காலையில சூரியன் உதிக்கும் போது பிரபஞ்சத்திலிருந்து வர்ற நேர்மறையான ஆற்றலை, பிராண சக்திய அந்த கிழக்கு கோபுரம் உள்வாங்கி அதை தூய்மைப்படுத்தி அந்த ஊருக்குள்ள பரப்புது. அது ஒரு ஆற்றலை உருவாக்குற மையம். அதனாலதான் காலையில கிழக்கு வாசல் வழியா கோயிலுக்கு போறது ரொம்ப விசேஷம்னு சொல்வாங்க. நாம புத்துணர்ச்சியோட அந்த நாளை தொடங்க அந்த ஆற்றல் உதவும். அப்படியானால் காலையில் கிழக்கு வாசல் வழியாக கோயிலுக்குள் செல்வதற்கும் மாலையில் மேற்கு வாசல் வழியாக வெளியே வருவதற்கும் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறதா? ஒரு வகையில அப்படி எடுத்துக்கலாம். கிழக்கு வாசல் வழியா உள்ள போகும்போது நாம பிரபஞ்சத்தோட நேர்மறைய ஆற்றலை எடுத்துக்கிட்டு உள்ள போறோம். நாள் முழுக்க நம்மகிட்ட சேர்ந்திருக்கக்கூடிய மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள், கர்ம வினைகள்னு சொல்லப்படுற பாரங்களை எல்லாம் சாயங்கால நேரத்துல மேற்கு வாசல் வழியா வெளியே வரும்போது அந்த மேற்கு கோபுரத்தோட சுத்திகரிக்கிற அமைப்பு அதை ஈர்த்துக்குதுன்னு ஒரு தத்துவார்த்தமான பார்வை இருக்கு. அடடா, இது ஒரு முழுமையான சுழற்சி மாதிரி இருக்கு. ஒன்னு உள்ள அனுப்புது, இன்னொன்னு வெளியேற்றுது. ஆம், மேற்கு கோபுரம் ஒரு ஃபில்டர் அல்லது அப்சார்பர் மாதிரி. சூரியன் மறைஞ்ச பிறகு உருவாகிற தேவையற்ற தீய சக்திகளை ஒரு வடிகட்டி மாதிரி உறிஞ்சி அழிச்சு கோயிலோட புனிதத்தை பாதுகாக்குது. அப்போ கிழக்கு கோபுரம் ஆற்றலை உருவாக்குது, மேற்கு கோபுரம் அசுத்தங்களை நீக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்துதான் அந்த இடத்தை 24 மணி நேரமும் ஒரு சமநிலையான, தெய்வீகமான, பாதுகாப்பான ஆற்றல் மையமா மாத்துது. இது ஒரு முழுமையான தன்னிறைவு பெற்ற ஒரு அமைப்பு. இன்னைக்கு உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை கிடைச்சிருக்கு. மேற்கு கோபுரங்கிறது வெறும் சூரியன் மறைகிற திசையை காட்டுற ஒரு கட்டமைப்பு இல்ல. அது கர்ம வினைகளை கையாளுகிற சனி பகவானோட ஆற்றல் மையம். அதுக்குள்ள இருக்கிற கருப்பியல் ஒரு சாதாரண தானியம் இல்ல. அது பிளாக் பாடி ரேடியேஷனுங்கிற அறிவியல் தத்துவத்தின் அடிப்படையில செயல்படுற ஒரு சக்தி வாய்ந்த உறிஞ்சி.
இத்தனை விஷயங்களும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த பகுதிக்கே ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குதுங்கிறத இப்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? மேற்கு கோபுரம் இருளையும் எதிர்மறை ஆற்றலையும் கையாள கருப்பு நிறமும் எண்ணெய் தன்மையும் கொண்ட கருப்பு எள்ள ஒரு கருவியா பயன்படுத்துதுன்னா மத்த திசைகள்ல இருக்கிற கோபுரங்கள் என்ன மாதிரி வேலைகளை செய்யுது? ஆமா, அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். உதாரணமா கிழக்கு கோபுரம் ஒளியையும் பிராணசக்தியையும் உருவாக்குது, உள்ள அனுப்புதுன்னா அங்க என்ன மாதிரி தானியம் பயன்படுத்தப்பட்டிருக்கும்? அதோட குணம் என்னவா இருக்கும்? அதே மாதிரி வடக்கு தெற்கு கோபுரங்கள் அந்தந்த திசைகளோட ஆற்றலை எப்படி சமநிலைப்படுத்துது? ஒளியும் வெப்பமும் நிறங்களும் தானியங்களும் மத்த கோபுரங்கள்ல என்னென்ன ரகசியங்களை தங்களுக்குள்ள வச்சிருக்கலாம்? இது நீங்க சிந்திச்சு பார்க்கலாம். நிச்சயமா அடுத்த முறை ஒரு கோயிலுக்கு போகும்போது நான் கோபுரங்களை வெறும் சிலைகளா பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு திசையிலும் இருக்கிற ஒரு பெரிய ஆற்றல் இயந்திரமா தான் பார்ப்பேன். இந்த அற்புதமான அலசலுக்கு நன்றி. அடுத்த ஆய்வில் சந்திப்போம். இது அண்டம் குரல். நன்றி.